இந்த வேதத்தை இந்த சம்பவத்தை எனக்கு வாசிக்கும் போது அதை வாசிக்க எனக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் வந்துச்சு. அப்படின்னா இந்த தேவனுடைய மனுஷன் நெகேமியா நிறுத்துறதற்காக இவனுக்கு என்னென்ன போராட்டம் வந்துருச்சு அப்படின்றத நான் நேற்றைக்கு இரவில் கொஞ்சம் தியானிச்சுட்டே இருந்தேன். அப்போ வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசிக்கும் போது 18ஆம் நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரேனியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனாகிய கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்கள் என்றான். கவனிங்க, இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டைம். என்ன அப்படின்னா, அவன் ஆரம்பிச்ச உடனே அப்பதான் ஆரம்பிக்கிறாரு. வெளியூர்ல இருந்து வந்து தன்னுடைய மனசுல தரிசனத்தை வச்சு இப்ப அந்த தரிசனத்தை எல்லாத்துலையும் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்குது, நம்ம எல்லாம் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்க இருக்கிறவங்க கை கொடுத்து, சரிங்க உங்களோட நாங்க நிக்கிறோம், எழுந்து கட்டுவோம்னு எல்லாரும் சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்ச உடனே அவன் என்னதான் சந்திக்கிறான் அப்படின்னா, எதிர்ப்பை தான் சந்திக்கிறான். நம்மளா இருந்தா ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான், இந்த காரியம் கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஆரம்பித்த உடனே இவ்வளோ பெரிய எதிர்ப்பு. முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஐயோ வேணாப்பா சாமி, நமக்கெல்லாம் போராடவே முடியாதுப்பா, நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் தொடங்கின அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை, தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறதற்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்து விட்டான். ஆண்டவருடைய பிள்ளையே, தொடங்கின உடனே, உங்களுக்கு ஆரம்பிச்ச உடனே, அந்த தரிசனத்தை சொன்ன உடனே ஒருத்தர் ஆப்போசிட்டா பேசலாம், எதிர்ப்பா பேசலாம், மைனஸா நெகட்டிவா பேசலாம். சோர்ந்து போகாதீங்க. இல்ல, என்னை ஆரம்பிக்க பண்ணினவர் என்னை முடிக்க பண்ணுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். இப்போ ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை பண்ணாங்களா, அதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வாசலை கட்டி முடிச்சிருவாங்க. அந்த பாதி மட்டும் ஏறிடும். பில்டிங் காம்பவுண்ட் சுவரில் அலங்கம் கிட்டத்தட்ட பாதி வேலையை முடிச்சிருவாங்க. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாப்சீமின் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். 3வது வசனத்தை வாசிங்க. மீன் வாசலை அசனையாவின் குமாரன் கட்டினான், அதற்கு உத்திரம் பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். நீங்கள் அப்படியே 13வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால், பள்ளத்தாக்கு வாசலை ஆனூனும் சானோவிக்கின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அப்படியே 14வது வசனம் குப்பை மேட்டு வாசலை, அதுக்கப்புறம் 15வது வசனம் உருணி வாசலை. இப்படி கிட்டத்தட்ட 5 வாசல்களை கட்டி முடிச்சிட்டாங்க. 5 அப்படின்னா ஏறக்குறைய பில்டிங் வேலையில பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அகைன் ஒரு எதிர்ப்பு வருது. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு வந்துச்சு, ஆனா வேலையை நிறுத்தலை. 2வது பாதியில் ஒரு பிரச்சனை வருது. பாருங்க, 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, 4வது அதிகாரம் 6வது வசனம், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாமோ, இந்த பாதி பில்டிங் பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ளெல்லாம் ஒரே பெரிய சந்தோஷம் வருது. சே, அவ்வளோதான்டா, முடிஞ்சிரும், நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. உடனே ஜனங்களுக்கெல்லாம் ஒரே இன்ட்ரெஸ்ட், இனியும் நம்ம கட்டலாம், வேகமாக கட்டலாம் போது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது. பாருங்க, அந்த பிரச்சனையில நீங்க 8வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்போ இவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இல்ல, நாங்க இனி உங்களை விடுறது மாதிரி இல்லை அப்படின்னு. நீங்கள் அடுத்த வசனத்தை அப்படி வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்து, அப்பொழுது யூதா மனிதர்
சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண் மேடுகள் மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. ஹலோ, 2 வசனத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? 2 வசனத்துக்கு முன்னாடி அலங்கத்தினுடைய பாதி வேலை நடந்த உடனே இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? உற்சாகமா இருந்தவங்க இப்ப 2 வசனம் தாண்டி இவங்க எல்லாம் யுத்தம் பண்ண வந்ததுக்கு அப்புறம் வேலைக்காரர்களுடைய சுமை சுமக்கிற வேலை தடைபட்டு மண்மேடுகள் குவியலா நிக்கிறத பார்த்த உடனே இவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா சலிப்பு வந்துருச்சு. ஆனா அவங்க உற்சாகமா இருக்கும் போதும் நெகேமியா வேலையை நிறுத்தல, அவங்க சோர்ந்து போகும்போதும் நெகேமியா வேலையை நிறுத்தவே இல்லை. அவ்வளோதான். மண்மேடுகள்லாம் குவியலாக இருக்குது. என்னப்பா பழையது மாதிரி வேலை எதுவும் ஆகலை, போன வாரம் வரைக்கும் ஸ்பீடாக நடந்துருச்சு, எல்லாரும் இன்னும் ஈஸியாக 3 மாசத்துல செய்கிறத ஒரே மாசத்துல முடிப்போன்னீங்க. திடீர்னு எல்லாருடைய மனசும் யுத்தம் பண்ண வந்த உடனே சோர்ந்து போயிடுச்சு. ஆனாலும் இல்லை ஆண்டவரே, இந்த வேலை நடந்தேறாதபடி சன்பல்லாத்து தொபியாலாம் விரோதமாக எழும்புறாங்க, எனக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் இதை தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரே, நான் தொடர்ந்து செய்யணும் ஆண்டவரே, நான் நிறுத்தக்கூடாது ஆண்டவரே, நான் நிறுத்தக்கூடாது. அந்த ஜனங்களை எல்லாரையும் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி அகைன் திரும்பவும் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலையை நிறுத்த மாட்டாங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வருதுன்னா கொலை மிரட்டல் வருகிறது. எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் என்று இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணாங்க, தடுத்தாங்க. இப்ப கடைசியில் என்ன பண்றாங்க அப்படின்னா கொலை மிரட்டலே விட்டுட்டாங்க. நீங்க அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அந்த செய்தியை வந்து கொஞ்சம் பேர் 10 டைம் சொன்னாங்களாமா. 10 விசை மேல உங்களை கொலை பண்ணுவாங்க, உங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு 10 டைம் மேல. ஆனாலும் ஒரே ஒண்ணு இல்லை, நான் வந்து கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்னா இந்த 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இத்தனை பிரச்சனை வந்ததுக்கு பிறகும் அவங்கள எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை. நம்பர் 2 அது பாதி கட்டி எழும்பும் போது பிரச்சனை. அதற்கு பிறகு உற்சாகம் ஆகும்போது நிறுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, அவங்க மனசெல்லாம் சோர்ந்து போகிறது. அதற்கு நம்பர் 4 கொலை மிரட்டல் அவங்களுக்கு வருகிறது. இதுல எதுலையுமே அவன் என்ன பண்ணல அப்படின்னா தன்னுடைய வேலையை நிறுத்தவே இல்லை. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது, அங்க கட்டுறவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை. 5ஆம் அதிகாரம் 1-2 நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1. ஜனங்களுக்குள்ள அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதர்களாகிய தங்கள் சகோதரர்களின் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால் அவர்களில் சிலர் தாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகராய் இருக்கிறபடினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். இப்போ 10 குறைச்சலுக்கு சன்பல்லாத்து தொபியா கேஷேமனுடைய பிரச்சனையை விட இப்ப எங்க பிரச்சனை வருது? உள்நாட்டு கலவரம் வருது, உள்ளுக்குள்ளே சண்டை வருது. உள்ளுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்குள்ளே நிறைய பார்சியாலிட்டி. அங்க கொஞ்சம் பணக்காரங்க இருக்காங்க பாருங்களேன். இந்த எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்ட போது கொஞ்சம் சூதானமா இருந்து கிடைச்சதை எல்லாம் சேர்த்துக்கிட்டு தங்களுக்காக வச்சு பணக்காரங்கள மாதிரி இருப்பாங்க பாருங்களேன். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு வட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்தோடனே இவன் கேள்விப்படுறான், இந்த மாதிரி எங்கள்கிட்டயே இவங்க வட்டி வாங்குறாங்க, நாங்க எப்படி அலங்கத்தை கட்டுறது? உடனே அந்த பிரச்சனையும் சமாளிச்சு கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கிருபையை நாடி அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு நெகேமியாவுக்கு கர்த்தர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கிருபையை ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரை என்ன வந்தாலும் நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க போறது சொல்லுங்க எல்லாருமே. அதை யோசிங்க, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிறுத்த மட்டும் கூடாது. ஹல்லேலூயா. எல்லா காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் உங்களுக்கு வருகிற மிகப்பெரிய எதிரான சக்தி
அதை ஸ்டாப் பண்ணிடு, அதை ஸ்டாப் பண்ணிடு, கண்டினியூ பண்ணிடாதேன்னு சத்துரு சொல்லிட்டே இருப்பான். அபிஷேகமே என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணுறது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வெற்றி அடைய போறீங்கன்றதை எதில் உங்களை கண்டுக்கலாம்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக, ஒரு நல்ல காரியத்தை ஒரு கண்டினியூவாக பண்ணுறீங்க பாருங்களேன், அவங்க தான் தலைவர்களாய் தலைவிகளாய் மாற முடியும். 1000 டேலண்ட் இருந்தாலும் ஒரு காரியத்தில் கண்டினியூஷன் உங்களுக்கு இல்லை, டிஸ்கண்டினியூ அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாகிற வரைக்கும் நீங்கள் இதை மறக்கவே கூடாது. டிஸ்கண்டினியூ அப்படின்றது மிகப்பெரிய டேஞ்சர். ஹலோ, ஆண்டவரே சில இடங்களிலிருந்து உங்களை எடுத்து கொண்டு போகலாம், உங்களை வேண்டான்னு தூக்கி கொண்டு போகலாம், உங்களை டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கலாம். ஆனால் நீங்களா சூழ்நிலையை பார்த்து எதையும் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அதில் டெவலப் தான் ஆகணும், அதில் நீங்கள் ஞானம்தான் ஆகணுமே தவிர இதை நிறுத்திட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, இனி என்னுடைய பிள்ளைகளுக்கோ எனக்கோ டிஸ்கண்டினியூன்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. விசுவாசிப்போமா, ஜெபிப்போமா அதற்காக. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, வேதாகம கல்லூரியுடைய கடைசி வருடம் படிக்கும்போது இன்னும் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு மாதம் தான் இருக்குது. அந்த ஒரு மாதத்தில் அந்த பைபிள் காலேஜில் டிஸ்கண்டினியூ பண்ணது மாதிரி, அதை என்ன துரத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி கெஞ்சினேன், எனக்கு வேற ஒன்றுமே தர வேண்டாம் ஆண்டவரே, இந்த படிப்பை நான் முடித்து அந்த பிரதிஷ்டை மட்டும் எனக்கு பண்ணணும், அதுக்காக எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினேன். அப்போ நான் நம்புகிறேன், அன்னைக்கே அந்த கிருபையை கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்குள்ளே வைத்திருந்திருக்கார். 2005 வருஷம் இந்த கோயம்புத்தூரில் இந்த ஊழியம் ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த ஊழியத்தை நிறுத்துகிறதற்கு வந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் கிடையாது. ஓடிரு. ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியக்காரர் எனக்கு முன்னாடி வந்து நின்று அப்படியே சொன்னார், பாஸ்டர் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேரை என் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க, எனக்கு நல்ல பில்டிங், நல்ல மைக் செட்டு, எல்லா வசதியுமே இருக்குது, அந்த 100 பேரையும் கொண்டு வந்து எங்கள் சர்ச்சில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டா நீங்கள் இருந்துங்க, நான் வெளியூர் போகும்போது நீங்கள் அந்த சர்ச்சை நடத்திடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாரு. ஆனால் கர்த்தர் கிருபையில் எதற்குமே செவி சாய்க்கல. இதே ஆர்ஜி நகருக்குள்ளே போகும்போது ஒரு கிறிஸ்மஸ் டைம் வந்து ஒரு கூட்ட பசங்க நின்றுட்டு இந்த கிறிஸ்மஸுக்கு அவனை அடிச்சே தீருவோம் அப்படின்னு எனக்கு செய்தி அனுப்புனாங்க. நிறைய பேர் இதை முடிச்சிருவோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்று வரைக்கும் கர்த்தர் கிருபையில் நான் என்னுடைய இருதயத்தில் இல்லை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறுத்தவே கூடாது. எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே, எனக்கு ஞானம் தாருங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்குறேன். நான் நம்புறேன், ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல எத்தனை முயற்சிகள், எத்தனை பெரிய ஆட்கள் நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஊழியத்தை நிறுத்தவே முடியல. ஏன்னா இது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இது கர்த்தர் நமக்காய் கொடுத்த ரகபோத், இது கர்த்தர் நமக்காய் கொடுத்த ரகபோத்து. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த அபிஷேகத்தை எல்லாரும் கேட்கலாமா? உங்களுக்கு புரிஞ்சா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ நெகேமியாவினிடத்துல இருந்த 9வது அபிஷேகம் என்ன அப்படின்னா, அவன் ஆரம்பிச்சதை எந்த பிரச்சனைக்காகவும் என்ன பண்ணலைன்னா ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆண்டவரா உங்களை தூக்கி வெளியே வீசட்டும், பரவாயில்ல, நீங்களா போகக்கூடாது, நீங்களா முடிவெடுக்க கூடாது. அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்கன்னு நீங்களா முடிவெடுக்க, அப்படிதான் திட்டுவாங்க, அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நீங்க வளர போறீங்கன்னா அப்படிப்பட்ட பிரச்சனை வரத்தான் செய்யும். ஐயோ, நீங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எப்படி, குடும்பத்தை நீங்க கண்டினியூ பண்ண விடாம எவ்வளவு போராட்டம் வரும் தெரியுமா? கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண விடாம அவ்வளோ பெரிய போராட்டம் வரும். நீங்க உடனே அந்த போராட்டத்தை பார்த்து இவனை கழட்டி விட்டு போயிடலாம், இவங்களை கழட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். என்ன வந்தாலும் நின்று பிடிக்கணும், என்ன வந்தாலும் நிற்கணும், என்ன வந்தாலும் அந்த இடத்துலயே சாதிக்கணும். காலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. இல்லை, நான் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயவே மாட்டேன், வச்சுட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு சொல்லுங்க எல்லாருமே, சாவு எனக்கு ஆதாயம். ஆமேன்னு சொல்லுங்க. நான் வச்சுட்டேன் ஆண்டவரை, இனி திரும்பி பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப அழகான இயேசுவின் முன்னே போக துணிந்தேன், இனி என்ன பண்ண மாட்டேன்னா பின்னோக்க மாட்டேன். சிலுவை என் முன்ன, இயேசு என் முன்ன, உலகம் என் பின்ன, மனுஷங்க என் பின்ன, நான் பின்னோக்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு முன்பாக இருக்கிற இயேசுவும் அவர் ஆரம்பிச்சதை எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தும் அவர் நிறுத்தவே இல்லை.
நிறுத்தவே இல்லை. அவர் கண்டினியூவாக செஞ்சு முடிச்சுட்டு தான் போனார். நானும் சொல்கிறேன், இந்த உலகத்தை விட்டு நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் போகும்போது எப்படி தான் போகணும்னா, உங்கள் ஓட்டத்தில் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் முடிக்கணும். நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. நான் ஓட்டத்தை முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது. என் ஓட்டத்தினுடைய ஃபினிஷ் அந்த முடிவை நான் பார்க்கணும். முடிச்சிடணும். பாதி வழியில் விட்டுட்டு போகிறதுக்காய் கர்த்தர் அழைக்கலை. இடையில இந்த உலகம் வேணாம், இந்த வேலை வேணாம், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்காக கர்த்தர் அழைக்கல. சோர்ந்து போய் உட்கார்றதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. அவ்வளவுதான், நான் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதற்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை மெழுகு போல உருகி போக பண்ணுகிற கர்த்தர், ஜீவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அதிசயமாய் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாதி வழியில் போகிறதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன எடுத்துருங்க ஆண்டவரே, நான் செத்தா நல்லா இருக்கும், நான் போனால் நல்லா இருக்கும், இப்படிப்பட்ட வாயில் அந்த வார்த்தை வரவே கூடாது. அந்த வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது. உங்கள் ஓட்டத்தை இடையில முடிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படவே கூடாது. அந்த நீங்கள் பூரண ஆயுசோடு தான் நீங்கள் மறிக்கணும். கர்த்தரே உங்களை எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையை நம்ம முடிக்கிறதுக்கு மனசில் அந்த எண்ணமே வரக்கூடாது. ஒரு வெற்றியை பார்க்காம இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய வம்சத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? உங்கள் வருமானத்திற்காக ஜெபிக்கிறீர்களா? ஆனால் ஒரு பதிலும் காணலையே. ஜெபிக்க நஷ்டத்தை தானே பார்க்குறேன். ஜெபிக்க என் பிள்ளை பின்மாற்றத்துக்கு தானே போகிறாங்க. இல்லை, கர்த்தர் சீக்கிரம் நியாயம் செய்வார். உங்கள் முழங்காலுக்கு பதில் உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உங்கள் விசுவாசத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் திரும்பவும் நியாயம் செய்வார். கண்டிப்பாக அந்த மகனை கர்த்தர் ரட்சிப்பார், அந்த மகளை ரட்சிப்பார். உன் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கரங்கள் திரும்ப அந்த காரியத்தை பார்க்கும். உன்னுடைய கணவனாரை ரட்சிப்பார். உன்னுடைய குடும்பத்தில் அந்த ரட்சிப்பு நடக்கும். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், நீ வடிக்கிற கண்ணீரை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தமா, எனக்கு அந்த கிருபை வேணும். இதுவரைக்கும் டிஸ்கண்டினியூ, இதுவரைக்கும் எதுலையுமே நிரந்தரம் இல்லை. இதுவரைக்கும் எல்லாத்தையுமே பாதி வழியில நான் விட்டுட்டேன். எல்லாமே பாதி வழியில நிக்குது. எதுவுமே என்னுடைய ஓட்டத்தில் ஃபினிஷ் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறப்பா, எதையுமே நிறுத்தாத ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. பணத்தை போட்டு கிடையாது, திரும்பி நீங்க கண்டினியூ பண்றது பணத்தை போட்டு கிடையாது, கடன் வாங்கி கிடையாது, பேங்க்ல லோன் எடுத்து கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அது பெருசா ஆரம்பிச்சு தோற்று போயிருக்கலாம். நெக்ஸ்ட் சின்னதா ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை துவங்குங்க. ஆரம்பத்துல இருந்து அதை துவங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம துவங்குங்க. அதே பேரு, அதே காரியம், அதே இடம், அதே சூழ்நிலை. நான் நம்புறேன், இனி இந்த 21 நாள்ல உங்க கையை பிடிச்சவர் கர்த்தர் அல்லவா? உங்களை அபிஷேகித்தவர் தேவன் அல்லவா? அவர் உங்க கூட வருவார், அவர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. தொடர்ந்து ஓடு, நீங்க விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, கரங்களை தட்டி, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பாழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பாழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கரங்களை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை மறத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம்
ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்கா. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுக்கா. நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம், நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். இப்ப சேர்ந்து தொடர்ந்தோடு, விட்டு விடாதே ஜெபம் செய்வதை நீ மறந்து விடா. ஓ தொடர்ந்தோடு, விட்டு விடாதே பணி செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடும் நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. ஹல்லேலூயா. ஒரு நாளுமே வீணாகாது. நம்ம ஓடுற ஓட்டம், நம்ம செய்யற ஜெபம், நம்ம பண்ற ஊழியம், நம்ம காலடி எடுத்து வைக்கிறது எதுவுமே வீணா போகவே போகாது. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட வச்சிட்டோமா, வாழ்வானாலும் சாவானாலும் அந்த அந்த எண்ணத்தோடயே போயிருங்க, அந்த எண்ணத்தோடயே இருந்துருங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம், சத்ருவா நீங்களான்னு பார்த்துக்கலாம், ஜெயிக்க போறது பிசாசா ஆண்டவருடைய பிள்ளையான்னு பார்த்துக்கலாம். எத்தனை நாள் தான் சோதிக்க முடியும்? ஆண்டவரே எத்தனை நாள் தான் சோதிப்பான்? ரொம்ப நாளெல்லாம் சோதிக்க முடியாது. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நமக்காக பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக நம்ம ஹெல்ப் பண்றாரு. நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம தட்டி கொடுக்குறாரு. இந்த ஜெபம் எதுக்கு தெரியுமா? இந்த முழங்கால் யுத்தம் எதுக்கு தெரியுமா? உங்களை பூஸ்ட் பண்றதுக்காக தான் கர்த்தர் இந்த முழங்கால் யுத்தத்தை வச்சிருக்கிறார். என் பிள்ளை போராடி போராடி சோர்ந்து போனா, இல்லை மகன் நீ ஓடு, நான் கூட இருக்கேன். அப்படிதான் வரும், அப்படிதான் வரும். யாரை எதிர்க்கல, யாரை திட்டல, யாரை அற்பமா நினைக்கல, யாரை தூசிக்கல, எல்லாரையும் அவங்க அப்படிதான் பண்ணாங்க. நம்மளையும் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க பண்றதுக்காக நம்ம வேலையை நிறுத்த, நம்முடைய ஓட்டத்தை நிறுத்த வெட்கப்பட்டு நம்ம தான் நிற்போம். இல்லை இல்லை இல்லை, எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் நான் உம்மை அமர்ந்திருக்க விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆயிரக்கணக்கான பேர் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களிலும் இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரே லைவ்லே இதை பார்க்கணும். ஆண்டவரே, எங்களோட சேர்ந்து ஆராதிக்கணும். ஆண்டவரே, அந்த கிருபையை கர்த்தர் தாரும். ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த ஜெபங்கள் போய் சேரட்டும். ஆண்டவரே, இதுல எத்தனை பேர் கலந்து கொள்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் உங்க ஆசீர்வாதம் அப்படியே திரளாய் 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 பெரியட்டும். எங்களுடைய சபையினுடைய இடத்திற்காக இந்த 21 நாட்களும் உங்க சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா ஆண்டவரே, அது உங்க ஊழியம். ஆனா அதை செய்யணும்னு நாங்க விருப்பப்படுறோம். இந்த பட்டணத்துல எங்கள் தகப்பன்மார், எங்களுடைய முன்னோர்கள் ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டாங்கப்பா. இப்போ அக்கிரமம் நிறைய நடக்குதுப்பா. இந்த பட்டணத்துல ஒரு கூட்டத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக, எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, எங்க பேருக்காக, எங்க பெருமைக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக இந்த பட்டணத்துல, அதுவும் இந்த ரத்னபுரி என்கிறது ரொம்ப மோசமான இடம்னு எல்லாருக்கும் தெரியும். கொலைகளும் கொள்ளைக்காரர்களும் அசுத்த வாழ்க்கைகளும் நிறைஞ்ச இந்த இடத்துல உமக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுறதற்கு எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, எங்க கைகளை நம்புங்கப்பா. எங்க தேவை கொஞ்சம் இல்ல, ரொம்ப பெருசு. எத்தனை பேர் கொடுத்தாலும் அது நிவர்த்தி ஆகாத அளவுக்கு பெருசு. ஆட்களை எழுப்புங்க சுவாமி, எழுப்புங்க சுவாமி.
இந்த 21 நாள் உபவாச இந்த ஜெபம், இந்த முழங்கால் யுத்தம் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய மேகத்தை நாங்க பார்க்கணும். இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, எங்கள் வெட்டப்பட்ட வாய்க்கால்கள் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, நிரம்பி வழியணும்பா. நாங்க கேட்கிறது உமக்கு சித்தமானால், உமக்கு பிரியமானால் அதை தீவிரமாய் நடப்பியும். இந்த தரிசனத்தில் என் கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். முகம் தெரியாதவர்கள், இதுவரையிலும் பார்த்திராதவர்கள் எத்தனையோ பேர் இந்த தரிசனத்தில் எங்க கூட நிற்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க வருமானம் நல்லா இருக்கணும்ப்பா, அவங்க அந்த இடத்துல வந்து காலடி எடுத்து வைக்கணும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இனி இருக்கிற நாட்களிலே வார்த்தைகளை தாரும். இதை பிரசங்கம் பண்ணுவதற்கு, இதை நடத்துவதற்கு அடியனுக்கு பலன் தாரும். தொண்டையில பலன் தாரும், சரீரத்தில் பலன் தாரும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.